ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா வால்பாறை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வால்பாறைக்கு மேலே ஏறுறப்ப என்ட்ரியே பயங்கரமாக இருந்துச்சு. வெல்கம் டு ஆனமலை டயர் ஸ்பாட். அதாவது வால்பாறைக்கு மேலே ஏறுறோம். அதுக்கு முன்னாடி செக் போஸ்ட்டில் நிப்பாட்டி டிக்கெட் எடுத்து போக சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபாயா. நாங்கள் 2 ஆளுக்கு வந்து 100 ரூபா கொடுத்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆலியா டேம் வியூ. ஆலியா டேம் பரவாயில்ல, தண்ணி நிறையா இருக்குது. சவுண்டை பார்த்தீங்களா? தண்ணி சவுண்டு. இது மேலேருந்து வந்து மலையிலேருந்து அப்படியே கீழே வந்து கொட்டுது வருங்க. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நான் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. வால்பாறை கன்ஃபார்ம் வால்பாறை வாங்க நீங்கள். அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம். நம்ம முத போன இடம் வந்து பார்த்திங்கன்னா கவி அருவி, மங்கி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே மங்கி வந்து அதிகமாக இருக்குமா. வால்பாறையை பொறுத்த வரைக்கும் காஸ்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இது என்னண்டா, இது என்ன அருவி? இது என்ன அருவினே? இது என்ன அருவி பேர்? கவி அருவி. வாடா லேய், என்ன வைக்கிற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்னா கவி அருவி தான் வந்திருக்கோம். உங்க வாரு பயங்கரமாக இருக்கா. 50 ரூபாய்க்கு ஒருத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே நான் போய் என்ன நான் குளிச்சுட்டு வந்தேன். இல்லைடா, 100 இல்லைடா, 500 தான் முடிஞ்சிடா சொல்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கையறிக்கு வந்திருக்கேன். ஃபால்ஸ் பரவாயில்ல, தண்ணி நிறையா வருது. அதான் கவி அருவியை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம கொண்டு போய் சொல்கிறது தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கொண்டு போய் சொல்கிறதுல சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்ட நல்லா இருக்குது. இது 19வது பெண்டு. கொண்டு போய் சொல்கிறது நல்லா ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் கண்டிப்பாக வால்பாறை வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
நீங்கள் ஒரு டைமாக ட்ராவல் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி சுகம் தான். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா? ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட பைக் இருக்குது, பைக் இல்லாமலே யாரும் இருக்காது. பைக் இருக்குது, ஒரு 200 பெட்ரோலை போடுங்க. பக்கத்தில் ஏதாவது ஹில் ஸ்டேஷன் தான் போய்ட்டு வாங்க, இல்லைன்னா டீ குடிக்க போகிற போய்ட்டு வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது ட்ராவலிங் பண்ணுறது. ட்ராவலிங்கில் புது புது அனுபவங்கள் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும். பைக் நல்லா ஓட்டி பழகிக்கலாம். ஹில்ஸ் ஏறணும்னா பைக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும், நல்லா இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் வால்பாறை வாங்க, நீங்கள் வால்பாறைக்கு வாங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் நம்ம எதுன்னு வச்சுங்க, வால்பாறை செம்மையாக இருக்குது. புதுசாக நம்ம சேனலுக்காரங்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறையா ட்ராவல் கண்டென்ட் வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும், நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவீங்க. நிறையா ஹிட்டன் பிளேஸ் தான் உங்களுக்கு காமிப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராவல் பண்ணுறது ஒரு புது அனுபவம் தான். வால்பாறை 40 கொண்டோசி வளைவு இருக்குது. நம்ம கிராஸ் பண்ணுறது 27வது கொண்டோசி வளைவு. நல்லா தான் இருக்குது. யாரும் இல்லாத ரோட்டில் தனியாக ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி சுகம்தான்.
போகிற வழியில் சின்ன வாட்டர் ஃபால்ஸு சின்ன சின்ன இயற்கை விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா ரசிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்கலாம். சரி வால்பாறையில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பேரே வாட்டர் ஃபால்ஸுன்னு இருக்கிறத இங்கே தான் கேள்விப்பட்டேன். இந்த இடத்து பேரே வாட்டர் ஃபால்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போனால் கொஞ்சம் மழை கம்மியானதுனால தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு. பரவாயில்ல, போனதுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டான். ஃபோட்டோ எடுக்கலாம்ல. ஃபோட்டோ நம்ம சந்தோஷத்தில் என்ன ஒன்றும் தெரியாமல் துள்ளி குதிச்சுட்டு நம்ம தேயிலை எஸ்டேட்ஸ்குள்ளே ஓடுறோம் பாருங்கள். ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க பார்க்க அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் வால்பாறை வாங்க, நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் ஒரு மாதிரி நல்லா தான் போகுது. அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு பைக்கில் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்துல அப்படி கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம வந்த இடம் தான் வால்பாறையிலே ஃபேமஸான இடம், ஃபோட்டோஸ். அதாவது வால்பாறை ஃபோட்டோ ஷூட், வாட்டர் ஃபோட்டோ ஷூட் நினைக்கிறேன். இந்த இடம் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே பாருங்கள், எத்தனை டூரிஸ்ட்டு வந்து எப்படி நல்லா ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு தனி அனுபவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் நம்ம கேமராமேனை கொஞ்சம் ஓரத்தில் போய் சொல்லிட்டு கேமரா ஃபோட்டோ எடுக்கலான்னு ஐடியா பண்ணியாச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட். இந்த இடத்துக்கு வால்பாறை வந்தால் இந்த இடத்துக்கு ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க. அப்படி இருந்தது. வால்பாறைக்கு வந்தால் நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கன்ஃபார்ம் வால்பாறை வாங்க. இந்த நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு வீடியோவும் சின்ன ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தேயிலை எஸ்டேட் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். கிளைமேட் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம போன நேரம் கொஞ்சம் வெயில் தான் அடிச்சு, இருந்தால் நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள் எத்தனை பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பசங்களும், நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் வால்பாறை வந்துட்டு போங்க. அடுத்து காலனார் வியூ பாயிண்டா, அடுத்து வியூ பாயிண்ட் தான் நினைக்கிறேன். தெரியல, நான் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். அதே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கூழாங்கல் ரிவர். கூழாங்கல் ரிவர் எடுக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூழாங்கல் ரிவர். வெறும் கூழாங்கல் தான் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. வால்பாறை இருக்குது, கூழாங்கல் அருவியா, கூழாங்கல் ஆறு. இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து வால்பாறை சிட்டிக்குள்ளே போய் நல்லா சாப்பிட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டேன். இந்த இதுதான் வால்பாறை சிட்டி பாருங்கள். அடுத்து நம்ம போகிறது சோலையார் டேமு, அதரப்பள்ளி ரோடு. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.